உதயபுரத்தில் படித்து ஓயில் தரத்தை இப்போ ஏஎல் வந்து மத்திய சென்ட்ரல் காலேஜில் கற்றுக்கொண்டிருக்கிறேன். டீச்சர்கிட்ட வந்து 3 வருஷம் தான் கற்றுக்கொண்டேன்னா அவள் சொல்லப்போனால் அவள் ஒரு தாய் மாதிரி சொல்லித்தராவோ. என் பேர் சிதுஷா. நான் படிக்கிறது கிரேட் 9. நான் படிக்கிற ஸ்கூல் பெரிய கல்லார் சென்ட்ரல் காலேஜ். நான் கிரேட் 5லேருந்து டீச்சர்கிட்ட வரேன். அவங்களோடைய சேர்ந்து நல்லா படிப்பேன். என் பேர் ராஜேந்திரன் கிருஷ்ணயா. நான் வெஸ்லே ஹை ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கேன். நான் வந்து கிரேட் 6லேருந்து டீச்சர்கிட்ட கிளாஸுக்கு வரேன். டீச்சர் நல்லா படிப்பிப்பாங்க. என் பேர் காளிதாஸ் டிஜிதா. நான் வந்து ஓந்தாச்சி மேடம் ஸ்கூலில் படிக்கிறேன். டீச்சர்கிட்ட கிரேட் 5லேருந்து கிளாஸுக்கு வரேன். டீச்சர் எங்களோட ஃப்ரெண்ட்லியாக நல்ல ஹாப்பியாக தான் படிப்பிக்கிறேன். என் பேர் ஹரிரமூர்த்தி மேஷிகா. நான் வந்து கல்முனை ஃபட்டிமா காலேஜில் படிக்கிறேன். நான் கிரேட் 5லேருந்து டீச்சரை கிளாஸுக்கு வந்தேன். நான் டீச்சர் நல்லா படிப்பிக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக பழகிறவங்க. என் பேர் கனவசுந்தா அபிஷேனி. நான் கிரேட் 6லேருந்து ஓயல் வரையும் சென்ட்ரல் காலேஜில் திரும்பி டான்ஸுக்காக கோட்டைக்கலர் ஸ்கூலுக்கு மாறினேன். நான் எங்கள் டீச்சர் ஃப்ரெண்ட்லியாகவும் அம்மா மாதிரி நடந்து. என் பேர் இலங்கேஸ்வரன் கோசாமி. நான் ஏஎல்ல டீச்சர் டான்ஸுக்கு வந்தேன். நான் டீச்சர் நல்லா படிப்பேன். எனது பேர் வீணா விஜயதாஸ் அபர்ணா. நான் பெரியலார் மத்திய கல்லூரியில் கற்கிறேன். டீச்சர் எங்களுக்கு ஒரு தாய் மாதிரி, அதே மாதிரியும் நல்லா தரமாக எங்களுக்கு ஏற்ற வகையில் படிப்பிப்பாங்க. என் பேர் கிரிதரன் சைந்தவி. நான் வந்து சென்ட்ரல் காலேஜில் படிக்கிறேன். டீச்சர்கிட்ட வந்து 8ஆம் ஆண்டில் வந்து சேர்ந்தேன். நான் டீச்சர் உண்மைக்கும் தாய்க்கு இன்னொரு அடுத்த ஒரு இதில் இருந்தான் பழக்கம் அப்படி. என் பேர் சசிகரன் ரக்ஷிஜா. நான் பெரிய மத்திய கல்லூரியில் படிக்கிறேன். நான் 6ஆம் ஆண்டுலேருந்து டான்ஸ் கிளாஸுக்கு வரேன். டீச்சர் ஒரு தாயாக தான் எங்களை பார்த்து. இந்த நடனக்கலையில் நீங்கள் பல மாணவர்களை சந்திச்சிருப்பீங்க, பல மேடைகளில் மாணவர்களை அரங்கேற்றிருப்பீங்க, அதில் பல மாணவர்களை வாழ்த்திருப்பீங்க. அதே மாதிரி மாணவர்கள் சில இடங்களில் செய்யாமல் விட்டால் கவலையும் பட்டிருப்பீங்க, அப்படி திருத்திருப்பீங்க என்று பல அனுபவங்களை கொள்ளக்குள்ள உங்களுக்கு இந்த உங்களுடைய நடனத்துறையில் ஒரு ஆசிரியராக அல்லது நடனத்துறை பயிற்றுவிப்பாளராக இருக்கக்குள்ள ஒரு மறக்க முடியாத சம்பவம் என்று நீங்கள் எதை சொல்லுவீங்க? மறக்க முடியாத சம்பவம் நிறைய இருக்குது. ஒவ்வொரு டான்ஸும் அரங்கேற்ற நேரம் நேற்று கூட அதுவும் மறக்க முடியாத சம்பவம் தான். எனக்கு நான் காம்படிஷனாக நினைக்கிறது வந்து மற்ற ஆக்கள் இல்லை. என் போன டான்ஸை தான் இந்த டான்ஸுக்கு நான் காம்படிஷனாக நினைக்கிறேன். அதாவது நான் லாஸ்ட்டாக கொடுத்த பர்ஃபார்மன்ஸை விட இப்போ கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கணுமென்று நினைப்பேன். நான் இன்னொருத்தர காம்படிட்டராக நினைக்கிறதில்ல. எந்த டான்ஸை தான் எனக்கு காம்படிஷனாக நினைக்கிறேன். நான் போன முறை கொடுத்ததில் என்ன பிள்ளை இருக்கோ அதை பிள்ளைகளை வச்சு திருத்தி எப்படி செய்யணுமென்று சொல்லி போன டான்ஸை விட பெஸ்ட்டாக கொடுக்கணுமென்று தான் என் பர்ஃபார்மன்ஸ்கள் இருக்கும். இதை விட நான் இன்னொருத்தர போட்டியாக நினைக்கிறதில்ல. எந்த வேயில் நான் நேர்மையாக போனால் அதுக்குரிய பகுமானம் எனக்கு கிடைக்குமன்றத்தில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். நான் அதாவது இந்த மாணவர்கள் வந்து நடனக்கலையையும் மருத்துவத்துறையையும் சொல்கிறாங்க, அதையே நான் வரேன்னு தான் கேட்குறேன். இதே பிரச்சனை எனக்கும் இருந்தது. நானும் ஓஎல் படிச்சுட்டு ஃபஸ்ட்டை பயோ சயின்ஸ் தான் எடுத்துட்டான். பயோ சயின்ஸ் எடுத்து ஓஎல்ல நல்ல ரிசல்ட்ஸ் சொன்னோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்த மாதிரி பயோ சயின்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டை எடுத்த இடத்துல எனக்கு ஒரு பாடம் தான் பாஸ் பண்ணேன். நான் 2வது ஷை அம்மா, எங்கள் அம்மா எடுக்க விடலை என்ன. நான் இந்த இடத்துக்கு இருக்கிறது காரணம் அம்மா. செகண்ட் ஷை பயோ சயின்ஸ் எடுக்க வேணாம் டான்ஸ் செய்யன்னு சொல்லி அந்த டைமில் அந்த கணிப்பீடு சிஸ்டம் இருந்தது. இப்போ ட்ரிங்கோவுக்கு போய் பாடம் மாற்றி பெரிய சென்ட்ரல் காலேஜில் போய் கணிப்பீடு செஞ்சு ஒரு 1 இயர் 6 மந்த்துக்கு குறைவா 8 மந்த்ஸில் நான் ஆர்ட்ஸ் படித்தேன். நான் ஆர்ட்ஸ் படித்து அடுத்த வருஷமே டான்ஸ் ஆர்ட்ஸ் மாறி படித்து 2BC ரிசல்ட்ஸ் எடுத்து யூனிவர்சிட்டி போனேன் நான் டான்ஸில். இந்த மருத்துவத்துறை அதாவது டாக்டர் ஆகணுமன்றது சின்ன வயசு ஆம்பிஷன் எல்லாருக்கும் இருக்கிறது. அது எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகுறதில்ல. இவங்க வளர்ந்து வர நேரம் உங்களோட ஆம்பிஷன்கள் சேஞ்ச் ஆகக்கூடும். அது இந்த கேள்வியை நான் இந்த மாணவர்களை வச்சு கேட்கக்கூடாது என்றாலும் அதை கேட்டுத்தான் ஆக வேணும். எனக்கு அது சந்தர்ப்பம் கிடையாது என்றபடி அந்த கேள்வியை கேட்க. நீங்களும் காதல் திருமணம் செய்து நீங்கள் காதல் திருமணத்தில் உங்களோட கணவர் தான் உங்களுடைய இதை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு முக்கியமானவராக இருந்த விஷயம் சொன்னீங்க. அதே நேரத்தில் எனக்கு இந்த காதல் திருமணம் என்கின்ற போது ஒரு பாட்டி ஞாபகத்துக்கு வருது, காதல் கசக்குது ஐயா.
காதல் கசக்குது ஐயா. அந்த கால இளைஞர் செய்யும் காதலுக்கு இளையராஜா உந்தன் பாட்டிருக்கின்ற ஒரு பாட்டு இருக்குது. பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அவ்வாறு பார்க்கக்குள்ள இந்த காதலும் கலையும், காதலும் நடன கலையும் அது எவ்வாறு சம்மந்தமாக இருக்கிறது, எவ்வாறு சாத்தியமாக இருக்கிறது? ஏனென்று சொன்ன அந்த கேள்வியை கேட்டேன். உங்களோட டான்ஸை கண்டு தான் உங்களோட கணவர் உங்களை காதலிச்சாருன்னு தான் நீங்கள் சொன்னீங்க. அதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்க எவ்வாறு தொடர்புடையது? காதலும் கலையும் ரெண்டு வாரக்குள்ள காதலும் ஒரு கலை தான். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கும் நான் படிப்பிக்க சொல்கிறது அந்த ஒவ்வொரு உருப்படிகள் இருக்கு, பதம், அந்த உணர்வுகள், அந்த உருப்படிகளையும் ஒவ்வொன்றையும் நாங்கள் உள்வாங்கி கொண்டு வெளிப்படுத்தணும்னு சொன்னால் அந்த காதலையும் நம்ம உணரத்தான் வேணும். அவங்களுக்கும் நான் அறிவுரை சொல்லியிருக்கேன். அதனால் அந்த காதலாக இருக்கிற வரைக்கும் சரியாக இருக்கும். இப்போத்தைய காதல் வேலை எனக்கு அழகான ஒரு வசனத்தின் இதில் கடைசியில் சொன்னீங்க. அந்த அதாவது சொல்கிறீங்க, அழகாக சொன்னீங்க அதாவது இவங்க மருத்துவத்துறை எனக்கு சொல்லுறதுக்கு காரணம் இதே பிரச்சனை தான் எனக்கு இருந்த ஆரம்ப காலத்தில். நானும் ஓயில் நல்ல சித்தி எடுத்து 7ல் பயோஸ்ட்ரீம் தான் படிக்கினேன். ஆனால் ஒரு பாடம் தான் பாஸ் பண்ணினேன். அதுக்கு பிறகு நான் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் போய் B2Cன்னு சொன்னீங்க, 2BC ரிசல்ட்ஸ் எடுத்து தான் நான் என்டர் பண்ணினேன். அவை அந்த சிறு வயதில் அந்த வாரம் அந்த இலட்சியமானது தொடர்ச்சியாக இருக்கும் என்கின்ற விஷயத்தை சொன்ன மாத்திரமல்ல, நான் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே என்னுடைய தாய், என்னுடைய அம்மான்ற விஷயத்தை சொன்னீங்க. உங்களோட அம்மா திரும்ப உங்களை ஆர்ட்ஸுக்கு மாற்றி நீ படியேன்னு சொல்லியிருக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு தயங்கலை. ஆகவே நான் இன்னும் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த நடனக்கலை நீங்கள் பயிற்றுவிக்கீங்க எத்தனை வருஷம்? நான் 4 வயசுலேருந்து படித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் 4 வருஷத்துலேருந்து படித்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் எத்தனை வயதில் பயிற்றுவிக்க ஆரம்பிச்சிங்க? பயிற்றுவிக்க ஆரம்பித்து 2016ஆம் ஆண்டு. 2016 இப்போ கிட்டத்தட்ட 9 வருஷமாக இந்த நடனக்கலையில் இருக்கிறீங்க. காதலாக இருந்தால் சரி, அது மிச்சம் பிரயோசனமாக இருக்கும் என்கின்றத உங்களோட அனுபவத்தை கொண்டு சொன்னீங்க. இவருக்குள்ள இன்றைக்கு கல்வி ஆறு, கல்லாறு, அதுலேயும் பெரிய கல்லாறு என்கின்ற இந்த இடத்துல பிரசன்யா சுரேஷ் அவங்களோட மாணவர்களுடையும் அந்த சின்ன சிறுசுகளோடையும் இன்றைக்கு இந்த சந்திப்பை ஏற்படுத்தினேன். நான் இறுதியாக மீண்டும் ஒரு முறை இவை நீண்ட ஒரு நேர்காணலில் சந்திக்கும் வரை முள் நிறைந்த காட்டினுள் ரோஜா மலர் ஒன்று மலரும் போது அதனை பார்த்து மனம் மகிழ்கின்றான் மனிதன். மனிதர்கள் நிறைந்த நாகாட்டில் மகத்தான நடனக் கலைஞர்கள் உருவாகின்ற போது அதை பார்த்து சந்தோஷப்படுபவர்களில் இந்த பிரசன்யா சுரேஷ் அவர்கள் ஒருவராக இருப்பார். தாய் தந்தையர் இருப்பார்கள், அதாவது உற்றார் உறவினர்கள் இருப்பார்கள், நண்பர்கள் இருப்பார்கள், கிராமத்தவர்கள் இருப்பார்கள், ஏன் நமது தேசத்தவர்கள் இருப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.